Hi friends, welcome to my channel Exam Hacks. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு கேட் சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபார் கேட் அண்ட் டிஆர்பி, ஃப்ரீ பாடி அண்ட் ஈக்விலிபிரியம், ஃப்ரிக்ஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ட்ரஸ்ஸஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ், விர்ச்சுவல் ஒர்க், கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், இம்பல்ஸ் அண்டு மொமெண்டம், எனர்ஜி ஃபார்மேஷன் அண்டு இம்பேக்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு கேட் வந்து இது ஃபுல் சிலபஸ். நம்மளுக்கு டிஆர்பியில் வந்து ஃப்ரிக்ஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்டு ஈக்விலிபிரியம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் தட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வாட் இஸ் மெக்கானிக்ஸ் அண்ட் why we have to study mechanics. So mechanics is a branch of science which deals with behavior of bodies under the action of force. So similarly we can say study of force on a body. ஓகேங்களா? மெக்கானிக்ஸ் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி. ஓகேங்களா? ஒரு பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்ஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு சாலிட் மெக்கானிக்ஸ் அண்டு fluid mechanics. So solid mechanics further divided into mechanics of rigid bodies and mechanics of deformable body. So when we consider rigid body, we can say that subject is engineering mechanics. So engineering mechanics only deals with the rigid bodies. ஓகேங்களா? So mechanics of deformable bodies are we are going to study under strength of material. ஓகேங்களா? So further the rigid bodies divided into statics and dynamics, where dynamics is further divided into kinematics and kinetics. So deformable bodies are also divided into elastic body and plastic body. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see statics. It's a branch of mechanics that deals with the study of forces acting on a body in equilibrium. Either the body at rest or in uniform motion is called statics. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி வந்து ஈக்குலிபிரியம் இருக்கும்போது, ஒரு பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபோர்ஸ் அந்த ஈக்குலிபிரியம் இருக்க பாடி மேலே ஃபோர்ஸ் ஆக்டாவை பற்றி ஸ்டடி பண்ணது வந்து நெக்ஸ்ட். It is a branch of mechanics that deals with the study of forces on a body in motion is called dynamics. It is further divided into two branches which the two are kinematics. ஸோ டைனமிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்குது, அப்போது அதன் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டடி பண்ணது வந்து டைனமிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கைனடிக்ஸ். இட்ஸ் a branch of dynamics which deals with the study of bodies in motion under the influence of force, that the relation between force and motion are considered or effect of force are studied. ஓகேங்களா? ஸோ கைனடிக்ஸ் என்னங்கன்னா, நம்ம டைனமிக்ஸில் இட்ஸ் a branch of dynamics. ஸோ ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்குது, நம்ம அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணோம்னா, நம்ம அந்த பாடி மோஷனில் இருக்க பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது வந்து கைனடிக்ஸ். ஓகேங்களா? So next one kinematics. It is a branch of dynamics that deals with the study of body in motion without considering the force. ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்டாக ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது வந்து கைனமெட்டிக்ஸ். பை கன்சிடரிங் ஃபோர்ஸ் இட் இஸ் கைனடிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூம். ஓகேங்களா? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கண்டினியூம். So let me see, it may be defined as the
continuous distribution of matter with no voids or empty space. Every body is made of atoms and molecules. The matter is assumed to be continuous distributed since the behavior of atoms and molecules are too complex to deal with it. Hence it is used to study measurable behavior. ஸோ கண்டினியூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாடி எடுக்கும். ஓகேங்களா, அந்த பாடியில் வந்து தெர் இஸ் நோ வாய்ட்ஸ் அண்ட் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு சாலிட் பாடி எடுத்திங்கன்னா அதில் வந்து எவ்ரி பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் அண்டு. ஓகேங்களா, அப்போது நம்ம ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஆக்டம் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஆக்டத்தை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணது வந்து கஷ்டம். ஓகேங்களா, அதனால அந்த பாடி வந்து கண்டினியூம் சொல்கிறோம். ஓகேங்களா, கண்டினியூமாக உள்ள இந்த ஒரு பாடியில் வந்து இந்த வாய்ட்ஸ் ஆர் எம்டி ஸ்பேஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா, அந்த பாடி வந்து கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிருக்கும். அதான் கண்டினியூ சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிகிள். A body of negligible dimensions but having a definite mass concentrated at a point is called particle. ஓகேங்களா, strictly speaking the mass of the body is not concentrated, rather it is distributed over the entire space it occupies, and hence definite mass must occupy a finite space. Mathematically, the above definition can be considered when the volume approaches zero. Entire mass is concentrated at a point, but when the size of the body is so small compared to its range, such consideration leads to simplification of the problem without any error, and the body is considered as a particle. So for example, while studying the planetary motion, sun and planets, moon as seen from earth, a satellite orbiting around the earth and seen by an observer on the earth are considered as particle. ஓகேங்களா, ஸோ some point of view particle வந்து having definite mass. ஓகேங்களா, பார்ட்டிகிள்னா ஒரு லைக் a single point, it having a definite mass but negligible dimensions. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து சூரியனையும் நிலாவை சுற்றி வர நிலாவையும் பார்க்கும். ஸோ நிலாவை சுற்றி வர ஒரு சேட்டலைட்டையும் பார்க்கும். ஸோ கம்பேர்ட் டு சன் the satellite is very small, hence we can say the satellite is a particle. ஓகேங்களா, so next one, rigid body. A rigid body is one in which the distance between any two arbitrary points is invariant. In other words, a rigid body is hypothetical consideration which implies that it will not undergo any deformation under the load. Here we seeing a body which contains two ரெட் கலர் டாட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு ஆட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆர் எனி டூ பாயிண்ட்ஸ் வித்தின் தி பாடி. ஸோ நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டாட்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது பேர் தான் ரிஜிட் பாடி. பட் இன் ரியாலிட்டி the finite bodies when subjected to external force undergoes changes or deformation, however small it may be. That means solid bodies are not actually rigid but deform under load. It is assumed to be rigid when the deformation is negligible compared to the size of the body. Example, a wheel of a car. So we consider the wheel of the car is rigid body, but what actually we seeing, so 5 people seated 5-seated car la or with no persons. If you see the car see the wheel of the car, it does not undergo any deformation. If 5 persons are sitting inside the car, then you see the wheel of a car, it will definitely under deformation, but compared to the size it is negligible, so it is rigid. So we consider it is a rigid body. ஓகேங்களா, so next one, basic concepts. First one, space. It refers to the geometric region occupied by the position of the bodies are described by linear and angular measurements related to the coordinate of the system. ஓகேங்களா, ஸோ நம்ம நார்மலாக ஒரு ரெண்டு லீனியர் அண்டு கோஆர்டினேட் சிஸ்டம் தான் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம். இஃப் இட்ஸ் எ 2 dimension we use linear, if it's a 3 dimension we use angular measurements.
The concept of point, length, direction and distance are required for measurement and location in space. So next one we are going to see mass. It is the quantity of matter in space. Matter refers to the substance of which physical bodies are composed. Mass can also regarded as a measure of the inertia of a body, which is its resistance to the change of motion. ஸோ நம்மளோட மாஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a quantity of matter. ஓகேங்களா? ஸோ மாஸ் எதுக்கு? மாஸ் இஸ் ஏ மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடி. ஒரு பாடியை ஓட இனர்ஷியா மெஷர் பண்ணதுக்கு வந்து மாஸ் தான் முக்கியமான காரணம். எப்படி பார்த்தீங்கன்னா லெட்டஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப்பில் வந்து ஒரு சைக்கிளை நீங்கள் ஒரு 10 ஃபீட் கீழே இருக்கீங்க. உங்கள் 10 ஃபீட்டுக்கு ஸ்லோப்பில் ஒரு 45 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்க ஸ்லோப்பில் மேலே இருந்து சைக்கிளை நம்ம வந்து தள்ளி விடுதோம். ஓகேங்களா? அப்போ அதோட இம்பேக்ட் வந்து நம்ம மேலே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா லெட்டஸ் டேக் சைக்கிளஸ் 5 kg. ஸோ நம்ம இப்போ அதே சைக்கிளை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சைக்கிளை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு காரை வைப்போம். ஓகேங்களா? அப்போ த கார் இஸ் 500 kgன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சேம் 10 ஃபீட்டு டிஸ்டன்ஸு 45 டிகிரி இன்க்ளினேஷன் ஸ்லோப். ஓகேங்களா? இப்போது அந்த காரை வந்து தள்ளி விடுதோம். அப்போ நம்ம மேலே வர இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த மாஸ் வந்து மாஸ் இஸ் தி மெஷர் ஆஃப் தி இனர்ஷியா ஆஃப் யர் பாடி. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் மோஷன். லெட் வி எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு 5 kg பாலை வந்து நம்ம ஈஸியாக வந்து தள்ளிடலாம். ஸோ 500 kg பாலை நமக்கு தள்ளுறது வந்து we require more force, which indirectly says as resistance to change motion. If mass increases, it will resist to change the motion. ஓகேங்களா? Next one, time. It is a measure of sequence of event. Time is basic quantity in dynamics and it is not directly involved in analysis of static problems. Next one, you got force. It may be defined as any action that tends to change the state of rest of a body to which is applied. The characteristics of force are: first one, its magnitude, its direction, third one, its point of application. ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு இதை ஃபோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம்னா இட் டென்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எ பாடி ஃப்ரம் ஹவு ஒரு ஃபோர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணோம்னா ஒரு பாடி வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு புஷ்ஷோ புல்லோ அப்ளை பண்ணதுனால அதோட மோஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? when it from state of rest or from state of rest to motion or motion to rest. ஓகேங்களா? அடுத்து நம்ம அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து 3 கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் கோ மேக்னிடியூட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 10 kg 20 newtons 10 newtons. Second one, its direction, where it is a push or pull. Third one, it's a point of application in a body in which it is applied. ஓகேங்களா? which point it is applied. ஓகேங்களா? The next topic we are going to see is system of forces. Okay, when several forces of various magnitude and direction are acting on a body, then the body is said to be a system of forces. ஓகேங்களா? So what are the types means? So system of forces are coplanar, non-coplanar, concurrent, non-concurrent, non-concurrent, parallel and general. So similarly non-coplanar are concurrent and non-concurrent. For similarly non-concurrent there is a parallel and general force system. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கோப்ளனார். ஸோ வாட் இஸ் கோப்ளனார் force system? So coplanar means in same plane. The forces will act in same plane. Okay, these are the some forces which act in same plane.
ஸோ திஸ் இஸ் தி கோப்ளானார் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா, அந்த பிளேனில் வந்து சேம் பிளேனில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இட் மே பி a parallel, it should be a parallel plane where in like direction or unlike direction. Like direction means in same direction, unlike direction means in opposite direction. ஓகேங்களா, ஸோ collinear, next one collinear. So collinear means in same line, all forces are acting in same line. Collinear system of force means this is a line, the force will act in same line, either parallel, either like or unlike. So this is F1, F2, F3. If you see, this is the collinear line for collinear system of forces where the all forces are lies in single line. ஓகேங்களா, similarly if F2 and F3 are collinear parallel forces or like forces where F1 and F2 are unlike forces. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து concurrent. So what is concurrent? When a system of forces act in a single point. ஓகேங்களா, concurrent coplanar force system. So, which means in same plane. Coplanar means in same plane, concurrent means at a single point. Same plane la na force ஸோ இதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து சிங்கிள் பாயிண்டில் சேம் லைனில் ஆக்ட் ஆனது வந்து கோப்ளானார் கன்கரண்ட் கோப்ளானார் ஃபோர்ஸ் சிஸ்டம் ஆக்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பேரலல் நான் கன்கரண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, force system. So here the line of action of force may be different. ஓகேங்களா, but they are parallel to each other. So in parallel non-current force system the line of action are different. ஓகேங்களா, நம்ம வந்து கன்கரண்ட்டில் வந்து அட் சேம் பாயிண்டில் வந்து நமக்கு வந்து கன்கரண்ட்னா அட் சேம் பாயிண்ட் ஒரு சின்ன பாயிண்டில் வந்து எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அது வந்து கன்கரண்ட் சொல்லுவோம். ஸோ நான் கன்கரண்ட்னா இட் டஸ் நாட் ஆக்ட் இன் எ சிங்கிள் பாயிண்ட். ஓகே, த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் இந்த பீமில் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆக்டிங் பேரலல் டு ஈச் அதர். ஓகேங்களா, F1 and F2, F3 are parallel to RA and RB. So all forces are acting parallel to each other. Okay, this is the parallel non-concurrent force system. So next one is general force system in plane. So next one general force system. In plane. So ஒரு general force system எடுத்துமா the line of action may be either parallel or concurrent. ஓகேங்களா, so this is the general plane force system. The forces are either parallel and nor concurrent. ஓகேங்களா, ஒரு ஜென்ரல் ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து பேரலல் நான் கன்கரண்ட் சிஸ்டம்னா இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். If it is a concurrent force system, then the line of action of force lies in a single point. ஓகேங்களா, in single point and a single plane. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது என்ன வந்தீங்கன்னா concurrent force system in space. Concurrent force system in space.
ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ட்ரைபாய்டு. ஓகேங்களா? So which is in space but concentrated at a single point. Concurrent means we know that it should act in a single line, but here the line and the force, let us say these legs are supporting forces F1, F2, F3, but which are in different planes. Okay, means it is in space but it is connecting to a single point, supporting it in a centroid. So this is a concurrent force system. Okay, இதில் வந்து ஃபோர்ஸ் எழுதுனா எக்ஸாம்பிள் வந்து சால்வ். ஸோ இந்த ஃபோர்ஸ்லாம் சிங்கிள் பாயிண்ட் நோக்கி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹியர். ஓகேங்களா?